ப்ரைஸ் லார்ட் ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னா, ஸ்டாண்டிங் இன் த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவருடைய வார்த்தை என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிரசங்கி எக்லீசியஸ் சாப்டர் 11 verse 9, 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். Rejoice, O young man, in your youth, and let your heart cheer you in the days of your youth. Walk in the ways of your heart and in the sight of your eyes. But know that for all this, God will bring you into judgment. அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாலிபனே எளிமையிலே சந்தோஷப்படு, வாலிப நாட்களிலே இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. இதுக்கு எல்லாத்துக்குமே கீழே என்ன போட்டிருக்குன்னா, நீர் இது எல்லாத்துக்கும் நீர் நியாய தீர்ப்பில் நிறுத்தப்படுவீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறாரு, எதுக்கு நியாய தீர்ப்பில் நம்ம நிறுத்தப்படுவோம் அப்படின்னா, நம்ம நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நம்ம நடந்தால், வாலிபனே எளிமையில நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஆண்டவர்கிட்டருந்து கிடையாது. அதனால தான் ஆண்டவர் கீழே போட்டிருக்கிறாரு. பட் நோ தட் ஃபார் ஆல் திஸ் காட் வில் பிரிங் யூ இன்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை போட்டிருக்கிறாரு. ஆண்டவர்கிட்டருந்து எது நம்மளுக்கு கிடைக்காதோ அது நம்ம தப்பாக போகிறோன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். தப்பான வழி அது. நம்ம இஷ்டம் போல் நம்ம நடந்தால் அது ஆண்டவர் வழி கிடையாது. நம்ம இஷ்டம் போல் நம்ம நடக்கக்கூடாது. ஸோ அது வர சந்தோஷம் அது கிடையாது. ஆண்டவருக்குள்ளேருந்து வர சந்தோஷம் அது கிரேட் ரிஜாய்ஸ், கிரேட் பிளஸ்ஸட் நம்மளுக்கான. ஓகே, ஸோ இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷமாவது வெளியில் போனால், பார்ட்டிஸ்க்கு போனோன்னு இருந்துச்சுன்னா, இல்லை வெளியில் எங்கே போனாலும் நம்ம இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவருடைய சித்தம் இருந்தால் தான் நம்ம எந்த வேலையோ பண்ண முன் போகணும். ஓகேயா? ஸோ இது ஆண்டவர் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு. நாளைக்கு என்ன வார்த்தை பேசணும்னு அவர் விரும்புகிறாரோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். Until then, God bless you.